ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு டிரான்ஸ்பரண்டாக ஆகணும். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகணும். அப்போ வந்து ஒரே 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொக்கோ பவுடர், இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சோண்டு மில்கில் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஸோ தட் அதை அடிப்பிடிக்காது. இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். போட்டு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நட்ஸ் பவுடர் இல்லைன்னா நட்ஸு வந்து ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் பாயாசம் ரெடி. இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஆனால் இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சில்லாக குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய சம்மர் ட்ரிங்கோட ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.